அன்பர்களே, இது ரொம்பவே வில்லங்கமான, ரொம்பவே ஏடாகூடமான, ரொம்பவே சர்ச்சையான ஒரு தகாத உறவை சித்தரிக்கக்கூடிய திரைப்படங்க. உடனே சில பேர் கமெண்ட்ல வந்து கேட்பீங்க, ஏன்யா உனக்கு வேற வேலையே இல்லையா? இந்த மாதிரி படங்கள் தவிர வேற நல்ல படங்களே உனக்கு கிடைக்கலையா? அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, நான் வேணும்னே தான் இந்த மாதிரி படங்களா பார்த்து தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் என்னதான் திரைப்படமா இருந்தாலும் இது போன்ற சில சம்பவங்கள் நம்மளை சுத்தி இருக்கிற சில வீடுகள்ல, இந்த சமூகத்துல இன்னும் நடந்துகிட்டு தாங்க இருக்கு. இது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கே கூட, இல்ல உங்க குடும்பத்துல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கே கூட யாருக்காவது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல நீங்க பார்த்த இந்த வீடியோ உங்க மூளைக்குள்ள வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். அப்போ நீங்க உங்க குடும்பத்துல எந்த ஒரு தப்பு தண்டாவும் நடந்துராம போய் எச்சரிக்கையா இருப்பீங்க. அதனால ஒரு விழிப்புணர்ச்சிக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நான் தொடர்ந்து கொண்டு வரேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வரலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த 2 சிறுமிகள் தான் காட்டுறாங்க. இந்த 2 சிறுமிகளும் நல்லா ஆடி பாடி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சில வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த 2 சிறுமியும் அப்படியே பெரிய பொண்ணா வளர்ந்துருக்காங்க. இதுல ஒரு பெண்ணு பேரு ரோஸு, இன்னொரு பெண்ணு பேரு லில்லி. இந்த 2 பெண்களும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நெருங்கிய தோழிகளா வளர்றாங்க, பழகி வராங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீடு. இவங்க வீடு வந்து ஒரு அழகான கிராமத்துல ஒரு கடற்கரையை ஒட்டி இந்த 2 பேர் வீடு அமைஞ்சிருக்கு. அதனாலேயே இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த கடற்கரையிலேயே வந்து விளையாடிக்கிட்டு பொழுதுபோக்கிக்கிட்டு சந்தோஷமா அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 பேருக்குமே திருமணமும் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் தனித்தனியா 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. இப்போ அந்த பசங்களுக்கு ஒரு 10 வயசு ஆகுது. இந்த அம்மாக்களை போலவே இந்த பிள்ளைங்களும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. இதுல ஒரு பையன் பேரு டாமு, இன்னொரு பையன் பேரு இயானு. இந்த மாதிரி காலகட்டத்துல தான் ஒரு நாள் திடீர்னு இந்த லில்லிங்கிற பெண்ணோட கணவர் வந்து ஒரு விபத்துல இறந்து போயிடுறாரு. அப்ப கூட தான் தோழியான ரோஸ் தான் லில்லிக்கு ஆறுதலா சொல்லிக்கிட்டு அவங்க அரவணைப்பை கொடுத்து அவங்கள பாத்துக்கிறாங்க. இப்படியே வருஷங்கள் உருண்டோடுதுங்க. அப்போ இந்த பிள்ளைங்களும் பெரிய பசங்களா வாழ்ந்துட்டாங்க. இப்ப இந்த 4 பேருமே, இந்த 2 அம்மா 2 பிள்ளைங்க 4 பேருமே ரொம்ப ஒத்துமையா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நட்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நட்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து தனக்கு ஒரு மகன் தான் அப்படின்னு நினைக்காம 2 மகன்கள் அப்படின்னு நினைச்சு வாழ்றாங்க. அந்த அளவுக்கு தான் தோழியோட மகனையும் தான் மகன் நினைக்கிறாங்க 2 பெண்களுமே. அதுலயும் பாருங்க, இந்த 2 பெண்களோட வீட்லயுமே இந்த 2 பசங்களுக்குமே தனித்தனியா பெட்ரூம் கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு மகன் தானே, அவன் ஒரு பெட்ரூம் போதுமே அப்படின்னு நினைக்காம 2 மகன்களுக்கும் 2 தனித்தனி பெட்ரூம் 2 வீட்லயுமே இருக்கு. சோ இந்த பசங்க ராத்திரி ஆனா தூங்கும்போது எந்த வீட்டுல அவனுங்களுக்கு தூக்கம் வருதோ, எந்த வீட்டுல கடைசியா இருக்காங்களோ அந்த வீட்டுல இருக்க அவன் பெட்ரூம்ல படுத்துப்பானுங்க. ஆனா இந்த 2 அம்மாக்கள் மட்டும்தான் ராத்திரில தூங்கும் போது அவங்களோட சொந்த வீட்டுல போய் படுக்கிறாங்க. அன்பர்களே, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்தி ஆகணும். என்னன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இருக்க இந்த நடிகர்கள்லாம் வந்து வெளிநாட்டவர்கள் அப்படிங்கிறதால இவங்க முகம்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதுல வந்து யாரு காதலி, யாரு அம்மா, இதுல யாரு மகன், யாரு காதலன் அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு கண்டிப்பா தோணும். அது இயல்புதான். அதனால உங்களுடைய புரிதலுக்காக நான் கொஞ்சம் அங்க அடையாளங்களை அவங்க சொல்லி நான் விளக்கிடுறேன். அப்போ உங்களுக்கு இந்த கதையை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதுல இந்த தலைமுடி கொஞ்சம் கம்மியா இருக்கிற அந்த கிராப் வெட்டி இருக்கிற பெண்ணு பேரு தான் ரோஸு. அதே தலைமுடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற அந்த பெண்ணு பேரு லில்லி. அதே போல தலைமுடி கொஞ்சம் செம்பட்ட கலர்ல இருக்கிற பையன் பேர் தான் இயானு. தலைமுடி கருப்பா இருக்கிற பையன் பேரு டாமு. இதுல டாமோட சொந்த அம்மா தான் ரோஸு. அதே மாதிரி இயானோட சொந்த அம்மா தான் லில்லி. இப்போ இவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதுல இயான் அப்படிங்கிற இந்த பையனுக்கு தான் அம்மாவோட தோழியான ரோஸ் மேல ரொம்ப நாளா ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவன் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தலையா இந்த ஆன்ட்டியை வந்து காதலிக்கிறான். இருந்தாலும் அவங்க கிட்ட அதை பத்தி வெளிப்படுத்த பயப்படுறான், தயங்குறான். ஏன்னா இவன் நம்ம நெருங்கிய நண்பனோட அம்மா, நம்ம அம்மாவோட நெருங்கிய தோழி இவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளோட ஆசை வெளிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கான். ஆனாலும் இந்த ரோஸ்க்கு நல்லாவே தெரியுது, நம்ம தோழியோட மகனான இயான் வந்து நம்மளை விரும்புறான், அந்த பையன் நம்மளை பிடிச்சிருக்கு, நம்மளோட சிற்றின்பம் அனுபவிக்கலாம் ஆசைப்படுறான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் தெரிஞ்சும் அவங்களும் வெளி காட்டிக்கல. ஏன்னா அதே காரணம் தான், இவன் வந்து நம்ம மகனோட நெருங்கிய நண்பன், நம்ம நெருங்கிய தோழியோட மகன், நமக்கு ஒரு மகன் மாதிரி தான் இவன் அப்படின்றதுனால இவங்க வந்து அவன் தன்னை விரும்புறான்னு தெரிஞ்சும் அதை வெளியே காட்டிக்காம இயல்பா சாதாரணமா இருக்கிற மாதிரியே வந்து பழகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான் நம்ம ரோஸோட கணவருக்கு வந்து வெளியூர்ல நகரத்துல, இப்போ இவங்க கிராமத்துல இருக்காங்க இல்லையா, நகரத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்லா கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்குது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, தன் மனைவியை கூப்பிடுறாரு ரோஸை. ரோஸ், நீயும் நம்ம மகனான டாமும் என் கூட வந்துருங்க, நாங்கள் போய் பட்டணத்துல செட்டில் ஆயிடலாம், எனக்கு நல்ல கை நிறைய வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நான் போயிடலாம் வா அப்படின்னா இந்த ரோஸ் வந்து சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய நெருங்கிய தோழியான லில்லியை விட்டு நான் வரமாட்டேன், எனக்கு அவ உயிர் தோழி, எனக்கு அவ தான் முக்கியம், நான் இந்த ஊர்ல இருந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோஸ் கணவர் கோச்சிக்கிறாரு. இதை பாரு, நீ இப்படி சொன்னீங்கன்னா நான் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு போறதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படிங்கிறாரு.
அதுக்கும் அவங்க சம்மதம்ன்றாங்க. பரவால்ல, நீ என்ன விவாகரத்தே பண்ணா கூட பரவால்ல. எனக்கு நீ முக்கியம் இல்ல. உன்ன விட எனக்கு என் தோழி லில்லி தான்டா முக்கியம். நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி நல்லபடியா சுமூகமா பேசிட்டு இவங்க பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இப்படி ஒரு சூழல்ல கணவரும் வந்து ரோஸ்க்கு இல்லாத சமயத்துல ஒரு நாள் ராத்திரி நம்ம இயான் ரோஸோட வீட்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ நடு ராத்திரி ரோஸ் வந்து ஹால்ல உட்காந்து இப்போ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் வராம அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்ல தங்கி இருக்கிற இயான் வந்து நடுராத்திரில எந்திரிச்சு வர்றான். ரோஸ் கூட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். என்ன சொல்லு இயான் அப்படின்னா, அவன் எதுவுமே சொல்லாம நேரா வந்து ரோஸ புடிச்சு அப்படியே வாய் முத்தம் குடுக்குறான். டக்குன்னு ஒரு நிமிஷம் ரோஸ் தயங்குறாங்க. ஒரு மாரி பயப்படுறாங்க. ஒரு தயங்குறாங்க. இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு டைம் அவங்க முத்தம் குடுத்த உடனே அவங்களுக்கு மூட் ஆயிருது. இப்ப அந்த தயக்கம் போயிட்டு அவங்களும் இவன புடிச்சு வாய் முத்தம் குடுக்குறாங்க. 2 பேரும் வாய் வச்சு உறிஞ்சு எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன சம்பவம் தான். அப்படியே இயானோட ரூம்ல போயிட்டு 2 பேரும் சிட்டிங்ல ஈடுபடுறாங்க. ரொம்ப உல்லாசமா இருந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருக்கிற டாம்க்கு தண்ணி தாங்க எடுக்குது. சரி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுக்கலான்ட்டு ஹால்ல இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கு வந்து தண்ணி குடிக்க வர்றான். அப்போ இயானோட ரூம்ல தான் அம்மாவும் இயானும் இப்படி உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருக்கிறத இவன் கண்ணால பாத்துடுறான். உடனே இவனுக்கு அப்படி என்ன பண்ண புரியல. ராத்திரிலாம் தூக்கமே வரல டாம்க்கு. இதே பொதுவா வேற யாரா என்ன பண்ணிருப்பாங்க, உடனே அந்த அம்மாவை பிடிச்சி சண்டை போடுவாங்க. ஏன் இப்படி ஒரு கேவலமா விஷயத்தை பண்ண அப்படின்ட்டு. இல்லையா தன் நண்பனை சண்டை போடுவாங்க. டேய் ஒரு நம்பிக்கை துரோகம் மனது உனக்கு எப்படா மனசு வந்துச்சு, நீ எல்லாம் உயிர் நண்பனா அப்படின்னு அந்த பையனை சண்டை போடணும். ஆனா இவன் தன் நண்பன்கிட்டயும் சண்டை போடல, தன் அம்மா கிட்டயும் சண்டை போடல. இவன் வேற மாதிரி யோசிக்கிறான். என்னடான்னா, நீ என் அம்மா உசார் பண்ணிட்டியா, அப்புறம் நான் உன் அம்மா உசார் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசனை வர ஆரம்பிச்சது டாம்க்கு. உடனே அடுத்த நாள் காலையில நேரா டாம் பக்கத்து வீடான இப்போ லில்லி வீட்டுக்கு போறான். லில்லி வந்து வழக்கம் போலாம், வாடா டாம என்ன வேணும், டீ சாப்பிட்றியா காபி சாப்பிட்றியா என்ன வேணும் அப்படின்னா, அதெல்லாம் வேணாம் நீ தாண்டி வேணும் அப்படின்னு பிடிச்சி கப்புன்னு அவளை பிடிச்சி வாய் வழி முத்தம் கொடுக்குறான். அப்படி தள்ளி விட்டுறாங்க லில்லி அவனை. டேய் என்ன காரியம் பண்ற, என்னடா ஆச்சு உனக்கு பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அப்பதான் அவன் ராத்திரி நடந்த விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி ராத்திரி உன் பையனும் என் அம்மாவும் ஒன்னா உல்லாசம் அனுபவிச்சாங்க. அப்போ நம்ப மாட்டேன்னு நிச்சயம் வாங்கலாம், நம்மள நம்ம செய்யலாம் வா அப்படின்னு கூப்பிடுறான். இதை வந்து லில்லி ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினைக்கிறா. சரி இதை போய் நம்ம தோழிகிட்டே கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஆஃபீஸ்க்கே கிளம்பி போறா. அவங்க ஆஃபீஸ் வாசல் வரைக்கும் போறவ அவளுக்கு வந்து ஏதோ மனசு கேட்க வரல. திருப்பி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அன்னைக்கு ராத்திரியாவது டாம் வந்து லில்லி வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். அப்போ நடு ராத்திரியில் இப்போ டாம் எந்திரிச்சு லில்லியோட பெட்ரூமுக்கு போகிறான். லில்லி தனியாக படுத்துக்கிட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் போயிட்டு அமைதியாக படுக்கிறான். இப்போ இவன் வந்து பக்கத்தில் படுத்துங்கிறான் அப்படின்ட்டு லில்லிக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் வந்து அவன் எதுவுமே தொடலை, வந்து அமைதியாக படுத்துன்னு தூங்குறான். இவளும் சரி என்னதான் பண்ணுறான் பார்க்கலாம், அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து பொழுதே வெடிஞ்சிருது. ஆனால் பொழுது வெடிஞ்சியும் லில்லி எந்திரிச்சு போகவே இல்லை, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கா. உடனே இவனுக்கு அப்பதான் தோணுது, சரி நம்ம மெதுவாக கை வச்சு பார்க்கலாம், எப்படி என்ன ரியாக்ட் பண்ணுறா பார்க்கலான்ட்டு டாமு மெதுவாக லில்லி மேலே கை வைக்கிறான். இப்போ லில்லி ஒத்துக்கிறா. அதனால வந்து இப்போ இவங்க 2 பேருமே வந்து சிட்டியில் ஈடுபடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் உல்லாசம் அனுபவிச்சு முடிச்சதும் டாம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறான். அப்போ அவங்க அம்மாவான ரோஸ் கேட்குறா, டே டாம் இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்த அப்படின்னா, அப்போதான் டாம் சொல்கிறான், நேற்று ராத்திரி நீயும் என் நண்பனை என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை தான் இப்போ நானும் உன் தோழிக்கிட்ட பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இதை கேட்டவுடனே ரோஸ்க்கு அப்படியே சரியான கோவம் வந்து பலாறு போய் அடிச்சிடுறா. இப்போ 2 தோழிக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு, நான் வந்து உன் பையனை உஷார் பண்ணிட்டேன், நீ என் பையனை உஷார் பண்ணிட்ட அப்படின்ட்டு. இப்போ 2 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம வந்து தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டோம், இனிமேலும் இது தொடரக்கூடாது, இது வந்து சரி கிடையாது, அதனால் வந்து நம்ம இந்த தப்பை இதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இவங்க ஒப்பந்தம் போட்டாவோட பசங்க சும்மா இருப்பான்ல, அவனுக்கு ருசி கண்ட போனி ஆகிட்டானுங்க. அவனுக்கு வந்து இப்போ அம்மாவோட தோழி ஏதோ இப்போ கள்ளக்காதலி ஆகிட்டால வந்து நோண்டுறாங்க, வாடி வந்து படுறி அப்படின்ட்டு கடன் முடிச்சு அவங்களை உஷார் பண்ணி மேட்ரு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த 2 தோழியுமே தனக்கு தெரியாமல் ஒருத்தி அவங்க பசங்களை வச்சு நிற்காளுங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க 4 பேருமே தெரிஞ்சுது கடைசியில், நம்ம வந்து இப்போ எதுக்கு திட்டுத்தரமாக செய்யணும், அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, வெட்ட வச்சுமா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இந்த என் மகனை நீ வச்சுக்கோ, உன் மகனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கள்ளக்காதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்திக்கு ஆல்ரெடி புருஷன் இறந்து போயிட்டான், விதவையாகிறா. இன்னொருத்தன் புருஷன்காரன் போயிட்டான், விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டான், அவளும் இல்லாமங்கிறா. அதனால் என்ன பண்ணுறாளுங்க, நீ என் புருஷன் என் பிள்ளைய புருஷன் ஆகிக்க, உன் பிள்ளைய வந்து நான் புருஷமாக நினச்சி நைட்டில் சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2-3 வருஷம் கழியுது. அப்போ தான் நம்ம டாமுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருது. ஏன்னா டாமோட லட்சியமே வந்து ஒரு இந்த திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறத, அதுக்காக படிப்பு தான் படிச்சிருக்கான். இப்போ அவங்க அப்பா மூலயமா சிட்னியில் இவனுக்கு இந்த மேடை நாடகத்தை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க அப்பாவை தான் அந்த வாய்ப்பு அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. சரி இவனோட லட்சியமே அதுதானே, அந்த லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த வாய்ப்பு கிடைச்சது, இதை மிஸ் பண்ண விடாதுன்ட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி சிட்னிக்கு போகிறான் டாமு. அப்படி போகிற இடத்துல இவனோட அந்த மேடை நாடகத்தில் இவன் இயக்குற நாடகத்தில் நடிக்க வர்ற பெண்ணு தான் இந்த மேரிங்கிற பெண்ணு. இந்த பெண்ணுக்கும் நம்ம டாமுக்கு நெருக்கம் ஏற்படுது. இவன் கொஞ்சம் முதல்ல வந்து விலகி தான் இருக்கான் டாமு. ஒரு கட்டத்தில் அந்த பெண் ஓப்பனாகவே கேட்டுடுறா, டே ஏன்டா நான் தொட்ட விலகி போகிறேன், நீ என்ன ஓடினு சேர்க்கையாலனா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறா.
அப்பதான் அவன் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லடி, நான் சாதாரண ஆள் தான், வா மேட்ரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டாமு அந்த மேரியோட உல்லாசம் அனுபவிச்சிடுறான். அதே சமயம் இங்கிட்டு நம்ம இயானுக்கும் இந்த ஹேனா அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு பழக்கம் ஏற்படுது. ஒரு முறை நம்ம இயானுக்கு அந்த ஷர்ப்பிங் பண்ணும்போது அவருக்கு விபத்து நடந்து கால் அடிபட்டு உடஞ்சி போகுது. அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க குணமாக ரெடியாக வர வரைக்கும் இந்த பெண்ணு தான் கிட்ட இருந்து கவனிச்சுக்கிறா. அவன் கால் குணமாக வரைக்கும் கிட்ட இருந்து பார்த்துக்கிறா. அதில் இயானுக்கும் இந்த ஹேனாங்கிற பெண்ணுக்கும் காதல் மலர்ந்து இவங்க 2 பேரும் உல்லாசம் அனுபவிக்கிறாங்க. அதன் விளைவாக இந்த பெண்ணு கர்ப்பமாக ஆயிடுறா. இப்போ இந்த 2 பசங்களுக்குமே கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம். பாருங்க, இந்த 2 அம்மாளும் கை கட்டி பிடிச்சுன்னு ஒவ்வொன்று அழுகுறாங்க. இப்போ என்னடி பண்றது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே அழுதுட்டு மறுபடியும் அவங்களே சமாதானம் சொல்லிக்கிறாளுங்க. சரி, இதுதான் இயற்கை, இதுதான் விதி. நம்ம இவ்வளவு நாள் தகாதவர்கள் சந்தோஷமா வந்துட்டு போயிட்டோம். ஆனா இதுக்கப்புறமா இதை நம்ம தொடர முடியாது. அதனால இதோட நிரந்தரமா இந்த தகாதவரை நிப்பாட்டிட்டு பசங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அவனுக்கு ஒரு குழந்தை குட்டி பொண்டாட்டி நம்ம செட்டில் ஆகிட்டு அவனுக்கு வாழட்டும் அப்படின்ட்டு அந்த பசங்கிட்டே கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. சத்திய வாக்கு வாங்கிக்கிறாங்க, ஒப்பந்தெல்லாம் போட்டுறாங்க. இவ்வளவு தாண்டா, இதுக்கப்புறம் நீங்க எங்ககிட்ட தகாதவரை வச்சுக்க கூடாது, நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட தனி கொடுத்துல போயிட்டு சந்தோஷமா வாழ்ந்துக்கணும், நம்ம உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு 4 பேருமே எல்லாம் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு ஒப்பந்தெல்லாம் போட்டுக்கிட்டு 2 பசங்களும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா சில வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த 2 பசங்களுக்கும் 2 அழகான பெண் குழந்தைங்க பிறந்திருக்கு. இப்போ அவங்க கூப்பிட்டுட்டு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, சந்தோஷமா இருக்கலான்னு. ஒரு நாள் நல்லா பீச்சில் போயிட்டு இந்த மொத்த குடும்பம் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம லில்லி டாம ஏக்கமா பாக்குறா. பழைய கள்ள காதல்னாச்சு, இப்போ நம்ம சொந்தம் இல்லாம ஆயிட்டானு அந்த ஏக்கமா பாக்குறா. இது டாமுக்கும் புரியுது. இருந்தாலும் பக்கத்துல பொண்டாட்டி குழந்தைங்களாங்கிறாங்க, அவன் கண்டுக்காம. இப்போ அன்னைக்கு ராத்திரி ரோஸோட வீட்டுல எல்லாம் சந்தோஷமா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பேசி சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம லில்லிக்கு டாம பார்க்கும்போது அந்த பழைய காதல் பழைய ஏக்கம்லாம் இருக்கு. அதை நினைச்சிட்டு சரி நான் டயர்டா இருக்கு, நான் போய் எங்க வீட்டுல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லில்லி அங்கிருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறா. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நாமே கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு வர வெளியே போயிட்டு அப்படின்னு டாம் நைஸா அங்கே எஸ்கேப் ஆகிட்டு பக்கத்து வீட்டுக்கு நம்ம லில்லி கிட்ட மறுபடியும் மேட்டரில் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ லில்லியும் டாமும் சிட்டிலும் ஈடுபட்டு சந்தோஷம் உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு யதார்த்தமா அங்க இயான் வந்துடுறான். இந்த காட்சியை பார்த்துடுறான். இதை பார்த்த உடனே சரியான கோவம். நேரா கிளம்பி இவட்ட வர்றான் ரோஸ் கிட்ட. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல? நான் உன்னை எந்த அளவுக்கு வெறித்தனமா லவ் பண்றேன் உனக்கு தெரியும் இல்லையா? இருந்தாலும் நீங்க சத்திய வாக்கு வாங்கினீங்களே, ஒப்பந்தம் போட்டீங்களா, அதை மீறக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் கண்ணியமா நான் என் முன்னாடி தாலி கட்டது வரைக்கும் அவன் கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஆனா நீங்க நமக்கு போட்ட ஒப்பந்தத்தை மீறி இன்னைக்கு பாரு உன் பையனும் எங்க அம்மா ஒன்னா பட்டுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நான் இழிச்ச வாயணும் அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு ஆக்ரோஷமா கத்துறான். அந்த கோபத்துல அங்க பக்கத்துல இந்த 2 பொண்டாட்டி மாதிரி தான் பொண்டாட்டியும் நம்ம நண்போட பொண்டாட்டிங்க இருக்காங்கன்றதே அவன் மறந்துட்டான். இதுங்க 2 பாட்டி மாறும் ஆடு வாயை பந்து பாக்குதுங்க. அந்த டாமோட பாட்டி கேட்கறா, யோ என்னையா சொல்ற நீ அப்படின்னா, இப்ப வேற வழி இல்லாம இயான் மொத்த உண்மைன்னு சொல்லிடுறான் அந்த கோபத்திலேயே. ஆமாண்டி, ஓம் புருஷங்காரன் எங்க அம்மா வச்சுங்கிறான், அவங்க அம்மாவை நான் வச்சுங்கிறேன் அப்படின்ட்டு மொத்த மேட்டையும் போட்டு உடைச்சிட்றான். இந்த 2 மருமகளுக்கும் அந்த கிருகிருந்தாவது மாமியாரை பார்த்து முறைக்கிறா. ஏய், என்ன குடும்பமா இது? ஐயோயோ, இந்த மாதிரி கேவலமான கேடு கட்ட குடும்பத்துல நான் இப்ப வாழ மாட்டேன், நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மருமகளுமே குழந்தை தூக்கின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாளுங்க. இப்போ நல்ல ஒரு 2 அம்மாவா இருந்தா அவங்க என்ன பண்ணணும்? இந்த பொம்பளைங்க பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். டே, நீங்க போயிட்டு உங்க பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா, அவங்களுக்கு காலில் சரண்டர் ஆகுங்க, இதுக்கு அவ ஏதாவது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் இந்த தப்பு தண்டை பண்ண மாட்டோம், இது மாதிரி தொடராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் மன்னிப்பு கேட்டு பொண்டாட்டி குழந்தைங்களோட போயிட்டு குடும்பத்தை பாருங்கடா அப்படிதானே சொல்லணும். அதுதானே உலக வழக்கம். ஆனா இவனுங்க அப்படி சொல்லல, நம்முடைய ஆளுங்க. இந்த 2 பசங்க கூட அப்படிதானே என்ன பண்ணணும், நமக்கு பொண்டாட்டி நமக்கு குழந்தை பெண் குழந்தை அதெல்லாம் முக்கியம் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கல. இவனுங்களும் நமக்கு அம்மாவோட தோழிக்கிறாள் படுக்கிறது சந்தோஷம் கொடுத்து அது போதும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஒரு 4 பேரும் பழையபடியே இந்த வீட்லயே ஒன்னா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க வெளிப்படையாவே. சரி, அதான் நீ என் பிள்ளை நீ வச்சுக்க, உன் பிள்ளை நான் வச்சுக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி இவங்க மாத்தி சம்பவம் போயின்னு இப்படியே அந்த வீட்டுல சாவரைக்கும் இப்படி வாழ்ந்துடலாம், தகாதவர்களே வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுதுங்க. நண்பர்களே, ஆக மொத்தத்துல இந்த படம் மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்புங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். இந்த உலகத்திலே ரொம்ப சிறந்த விஷயம், ரொம்ப புனிதமான விஷயம்தான். ஆனா அதுக்கு கூட ஒரு அளவு உண்டு. அளவுக்கு மீறி போனா தப்பாயிரும் அப்படின்றாங்க. உதாரணமா, ஒரு ஆண் இன்னொரு ஆணோட பழகினாலும் சரி, ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு மேல கொண்ட நட்பா இருந்தாலும் சரி, எதுவாகினும் ஒரு அளவு வேணும். அது அளவுக்கு மீறி போகும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என் உயிர், அவன் என் நண்பன் தான் என் உலகம், என் உயிர், அவன் தான் எனக்கு உசுறு, அவன் தான் என் வாழ்க்கை, அவன் இல்லாம நான் இல்லை, அந்த பெண் நாம நான் இல்லைன்னு இந்த பெண்ணு, இப்படி ரொம்ப ஒரு அதீத நட்பு கொள்வாங்க.
அப்படிப்பட்ட அதீத நட்பு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது போன்ற ஏதாவது ஒரு தகாத உறவுல தான் போய் முடியும். அப்படி இல்லைன்னா அந்த 2 பேருக்கு இடையில கூட ஓரின சேர்க்கையில போய் முடியும். இதுதான் அதீத நட்போட விளைவு. ஸோ அதீத நட்பு கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்துல சொல்ல வர்ற கருத்து. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த படத்துல சொல்லியிருக்கிற கருத்து ஏற்புடையதானா? இல்லைங்க இது தப்பு, இந்த படம் தப்பான படம், இது நட்பை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறீங்களா? உங்க மனசுல பட்டதை வெளிப்படையா கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் இது போல வித்தியாசமான வில்லங்கமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன்.